ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். தொடர்ந்து 50 எபிசோட்ஸ் முடிச்சுட்டு 51வது எபிசோட் ஜூபிலி எபிசோட கிராஸ் பண்ணிட்டோம். நாங்கள் உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறோம், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. போன எபிசோட்லேயே உங்களுக்கு சொன்னோம், இது முழுக்க முழுக்க எல்லா துதி கன மகிமை எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே. இன்றைக்கும் நம்மோடு கூட ரூபன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேனல் வைசோ பைபிள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறோம், போய் பாருங்கள். நிறைய வேதத்தையும் இதையும் இணைச்சி நிறைய காரியங்கள் இருக்குது, பிரயோஜனமாக இருக்கும், அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க நம்ம பிரதரை சந்திப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Once again, thank you for your invitation. போன எபிசோடில் எனக்கே ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டால் தான் புரிகிற மாதிரி இருந்துச்சு. நான் இதை பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து போக 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 ரொம்ப ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு அது போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம அதோடைய இன்னொரு பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம பேசுகிற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. Praise Lord. Once again, thanks for your invitation. And இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதையை வச்சு ஆரம்பிக்கலாம்னு விரும்புகிறேன். 2010களில் ரொம்ப ஒரு பெரிய கார்ப்பரேட் ஸ்கேண்டல் ஒன்று நடந்துச்சு. எங்கள் தமிழ்நாட்டிலையா? இந்தியாவில். ஓகே. அந்த நிறுவனத்தினுடைய எம்டியாக இருந்தவர், அவர் சிக்கிறாரு. ஒரு 7,800 கோடியை புக்கில் இல்லாத பணத்தை காமிச்சிட்டார். ஓகே. அதுதான் அப்போ வரைக்கும் நடந்ததில்லை. மிகப்பெரிய கார்ப்பரேட் ஸ்கேண்டல்னா அதுதான். அப்போ அந்த 2010கள் வரைக்கும் இதுதான் பெரிய ஃப்ராடுங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு கதை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் எனக்கு என்ன பயம்னா, நான் சிங்கத்து மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருந்துச்சு. இறங்குனா அது கடிச்சிரும், போய்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு பயம். அப்படியே அந்த மனநிலையே ஸ்டக்காகி நான் நின்றுட்டேன் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். பல தப்பு செய்கிறவங்க, பெரிய தப்பு செய்கிறவங்க எல்லாருடைய நிலைமை இப்படி தான் பிரதர் இருக்குது. அதாவது ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சாதாரணமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தப்பு பெருசாக பெருசாக அந்த தப்பு அவங்கள விட மாட்டேங்குது. அதை விட்டுட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து செய்யவும் அவங்களுக்கு பயங்கர பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் அந்த தப்பில் மாட்டுறவங்க தான் பெரிய பெரிய ஸ்கேமில் இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவ்வளோ நாள் அதில் ட்ராவல் பண்ணியாச்சு. இதில் இறங்கவும் முடியாது, கண்டினியூ பண்ணுறதுக்கும் தெரியாது. ஓகே. அஃப்கோர்ஸ் இதில் ஓரளவுக்கு நம்ம பார்க்குற வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, புலிவாலை பிடிச்சிட்டோம், அதை விட முடியாதுங்க, பிடிக்கவும் பயமாக இருக்குது, விட்டாலும் கஷ்டம் அப்படிம்பாங்க. விட்டாலும் கிடச்சிரும். நீங்கள் சொன்னதுக்கு இன்னொரு நல்ல ஒரு சொற்றொடர் சொல்லணும்னா, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த சூழ்நிலையில் தான் நிறைய பயாலஜிஸ்ட் இப்போ டார்வின் தியரியை பார்க்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க சொன்னது தப்புன்னு தெரியுது, ஆனால் இது வரைக்கும் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை கண்டினியூ பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு இப்போ. ஆமாம். அதாவது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டார்வின் ஏதோ ஒரு கற்பனையில் ஒரு கதையை சொல்லிட்டாரு. இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியும். ஆனாலும் அது அவர் சொன்னது தப்புன்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் இவங்களுக்கு இல்லை. அதை முழுசாக நம்புறதும் இவங்களுக்கு இப்போ முடியல. நீங்கள் சொன்ன ராஜா கதை தான். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், நீங்கள் ஒரு எபிசோடில் சொன்னது. ஓகே. ஒரு ஃபேமஸ் பயாலஜிஸ்ட், அவர் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் டெனிஸ் நோபல் அப்படின்ட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இவர் ப்ரொஃபஸராக இருந்து. Dr. Dennis Noble, who is a professor emeritus of cardiovascular physiology at the University of Oxford and a pioneering figure in the field of what he calls system biology. He is renowned for creating the first mathematical model of the heart's electrical activity in the 1960s, a breakthrough that transformed our understanding of cardiac function and informed all our modern treatments for heart conditions. Dr. Noble has published more than 700 scientific papers. His scientific publications have more than 1,000 plus citations on different journals. இவர் தான் ஃபர்ஸ்ட் மனுஷ இதயத்தோட மேத்தமெட்டிக்கல் மாடலை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணால். ஓகே. எப்படி அந்த ஹார்ட்டோட இது மேத்தமெட்டிக்கலாக டிசைன் ஆயிருக்கு. போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே மேக்ஸ் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு. உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் மாடலாக கிரியேட் பண்ணலாம்.
அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்யூட்டேஷன் பண்ணி கொடுத்த ஆள் இவர் தான். பயாலஜியில் ஒரு புது ஃபீல்டு வந்து உருவாகுது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் பயாலஜி. இந்த சிஸ்டம்ஸ் பயாலஜிக்கு வித்திட்ட ஒரு ஆள் இந்த டாக்டர் டெனிஸ் நோபல். ஓகே. யோசிச்சு பாருங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் இவர் ப்ரொஃபஸர். இவர் சொல்கிறாரு, டார்வினியன் தியரி நோ லாங்கர் சர்வ்ஸ் இட்ஸ் பர்பஸ். அது எதுக்காக சொன்னாங்களோ அந்த பர்பஸே அது ஃபுல்ஃபில் பண்ணல. அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2020 நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து மாலிகுலர் பயாலஜியில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண விஷயத்த 2% கூட டார்வினுக்கு தெரியாது. அந்த 19ஆம் நூற்றாண்டில் அவருக்கு அன்னைக்கு இருந்த அளவுக்கு. அன்னைக்கு வந்து செல்ஸை பற்றி மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது 2% கூட இருக்காது. அவர் ஒரு கற்பனையை சொன்னார், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் சொல்றாரு, நோ லாங்கர் டார்வினியன் தியரி சர்வ்ஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறார். சிம்பிளாக ஒரு அனாலஜி சொல்கிறேன்னே, செல் உருவாகிறதுக்கு தன்னைத்தானே கட் பண்ணி 2, 4, 8, 16 இப்படி டிரைவ் ஆகிறதுக்கு டிஎன்ஏ வேணும். டிஎன்ஏ தான் கோடு. டிஎன்ஏங்கிறது எங்கே இருக்குன்னா செல்லுக்குள்ளே தான் இருக்குது. அதான் அதுக்குள்ள மூலக்கூறுகளுடைய தியரின்னு சொல்கிறோம். ஆமாம், அதுதான் கோடு. இதில் என்ன கொஷின்னா, டிஎன்ஏலேருந்து செல் உருவாச்சா, செல்லுலேருந்து டிஎன்ஏ உருவாச்சாங்கிறதுக்கே இன்னும் நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி இது. அதே கதை தான். ஓகே. செல்லுலேருந்து டிஎன்ஏ வந்துச்சுன்னு சொன்னால், டிஎன்ஏ இல்லாமல் செல்லால் மல்டிபிளாக டிவைட் ஆகி புதுசாக உருவாக்க முடியாது. ஏன்னா கோடுங்கிறது அதுதான். ஆமாம். அந்த ப்ரோக்ராம் எழுதுனா தான் இந்த அவுட்புட்டே நமக்கு வெளியே வரும். கம்ப்யூட்டர் ஃபார்மில் சொன்னானா. எக்ஸாக்டாக சொன்னீங்க. செல் இல்லாமல் டிஎன்ஏவால் இருக்க முடியாது. ஏன்னா செல்லுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏங்கிறது செல்லால் ஃபார்ம் ஆனதாக தான் இருக்குது. செல்லுக்குள்ளே தான் டிஎன்ஏ தான் இருக்குது டிஎன்ஏ. ஓகே. இதுதான் ஃபவுண்டேஷன். இதுவே நம்மளுக்கு தெரியாது. இப்போ எதுலேருந்து எது வந்துச்சுன்னா இன்னும் நமக்கு புரியல. தெரியாது. கோழிலேருந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிற கதை தான் இருக்கே. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 75,000 என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்சைம்ஸுங்கிறது என்சைம்ஸ் தான் வந்து புரோட்டீன் கூறுகளாக ஆன விஷயம். நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த என்சைம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது கூட சுரந்துச்சுனாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்துச்சுனாலும் பிரச்சனை. இத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணுறோமே, உடம்புல இன்னும் எத்தனை எக்ஸாக்டாக எத்தனை என்சைம்ஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த நட்சத்திரத்தை சொல்கிற மாதிரி தான் 200 கோடி இருக்குது, இன்னும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பல விஷயங்கள் கலாம்லேயே இருக்குது அவங்களுக்கு. முக்கால்வாசி விஷயம் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நானும் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இத்தனை யூனிவர்ஸ், இத்தனை யூனிவர்ஸில் இத்தனை காஸ்மோஸில் இத்தனை இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க. ஆமாம். பர்ஃபெக்டாக அவங்ககிட்ட இன்னும் நம்பர்ஸ் கிடையாது அவங்ககிட்ட. எதுலையும் நிறைய விஷயங்கள் கிடையாது. ஆமாம், அது ஒன்று. இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 5000 ஒர்க்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அதுவே நம்ம இன்னும் புரியல. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். ஒரு வருஷத்துக்கு அமெரிக்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டரில் R&D இருக்கு இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன இங்கே இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் வந்து அவங்க வந்து $48 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. $48 பில்லியன். ஒரு பில்லியன்னா 100 கோடி. 48 100 அது எங்கேயோ போயிடுச்சு. 4.1 லட்சம் கோடி ரூபா. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, R&Dக்கு மட்டும். மெடிக்கலில் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நான் அந்த R&D சம்மந்தப்பட்ட ஃபீல் பண்ணுற ஒருத்தரை நான் பார்த்தேன். அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, அதாவது அவங்க கண்டுபிடிக்கிற மருந்தையே அது பர்ஃபெக்டாக அப்படி ஒர்க் ஆகுது, சைடு எஃபெக்ட் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒவ்வொரு மருந்துக்குமே எவ்வளவோ செலவு நடந்துகிட்டு இருக்குது. ஃபார் ஜஸ்ட் ஒன் டேப்லெட் மெடிசனுக்கு அதை கண்டுபிடிச்சி மனுஷங்க மேலே கொடுத்து, அது இத்தனை மாதத்தில் என்ன எஃபெக்ட் கொடுக்குது, இத்தனை வாரில் என்ன எஃபெக்ட் கொடுக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணுமா. கண்டுபிடிச்சி அந்த ரிப்போர்ட்டை இவங்களுக்கு வரணும். அதை வச்சுட்டு திருப்பி அந்த சைடு எஃபெக்டை போக்குறோம், அடுத்த அப்டேட் ஒன்று பண்ணணுமா. இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன் டேப்லெட்டுக்கு நான் சொல்கிறேன் எத்தனையோ லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை கோடி எப்படி போகணும்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்தில் 41 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. 10 வருஷத்தில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மண்ணு குப்பை எல்லாம் சேர்ந்து உருவான கதைக்கு 40-50 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுமா? அதுவும் R&Dக்கு மட்டும். ஓகே. ப்ரைவேட் கம்பெனிஸ் தனி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அது ஃபியூ லேக் க்ரோர் அவன் செலவு பண்ணுவான். கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்கம் மட்டும் செலவு பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு 4.1 லட்சம் கோடி ரூபா. மற்ற உலக கவர்மெண்ட் வராங்க பண்ணுறதுல அதில் கணக்கில் என்ன வரல. உலகத்தில் மீதி நிறைய நாடு இருக்குது. நான் சொல்றது ஒரே ஒரு நாடு அமெரிக்காவோட இது மட்டும்தான் சொல்கிறோம். இதை வச்சு யோசிச்சாலே நம்ம காமன் சென்ஸ் ஒர்க் ஆகணுமே. இல்லை, எனக்கு இது கேட்கும்போது என்ன தோணுதுன்னா,
நான் அவங்களுடைய ஒரு பார்ட் இருக்கட்டும். நான் எப்பவுமே நமக்கு பைபிள் தானே, இந்த பக்கம் தானே. ஒரு 6வது நாள்ல ஒரு களிமண்ண கொண்டு மண்ணிலிருந்து தானே உருவான மனுஷன். அவரு இப்படி செஞ்ச ஒரு 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 ப்ராடக்ட் விசேஷித்தவனா தான் இருக்கு. ஆனா அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அ நம்மளுடைய ப வேல்யூ நமக்கே தெரியல போல இப்ப. ரொம்ப சர்வசாதாரணமா நான் ஒண்ணுமில்ல அப்படின்னு நம்ம சொல்றோமே, கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே இல்ல தான். ஆனா நம்மள அவர் உருவாக்கி வச்சிருக்கிற விதமும் இதெல்லாம் இவனுங்க ஏன் இவ்வளோ செலவு பண்றாங்க நமக்குன்றது ஆச்சரியமா தானே இருக்கு. இல்லையா? அழகா சொன்னீங்க. அதே மாரி நம்மள மீட்கிறதுக்கும் அவர் உயிர குடுத்து மீட்டார்ல. எவ்வளோ பெரிய இல்லையா? ஹெவன்ல இருந்து விலை குடுக்க வேண்டியிருந்துச்சு அதுக்கு. பூமியில குடுக்கறதுக்கு விலையே இல்லன்ட்டு. இத சில நேரத்தில சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளோ பணம் குடுத்து இத வாங்குறதுக்கு இங்க யாருமே இல்லைங்கன்னோனே, ஒரு துபாய்லேருந்து இளவரசர் வந்தாரு. அவர் வந்து தான் வாங்க முடிஞ்சுங்க. அது அவ்வளோ காஸ்ட்லி அப்படிம்பாங்கல்ல. நம்மளுடைய ஆத்மாவ மீட்கிறதுக்கு உலகத்திலேயே எந்த வேல்யூ இல்லன்ட்டு, ஹெவன்ல இருந்து ஒருத்தர ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியிருந்துச்சே. அப்போ நம்மள எவ்வளோ வேல்யூவா அவர் பார்த்திருக்கிறாரு பாருங்க. ஹெவன்லயும் வேற யாரும் இல்ல. ஹெவன்லயே அவர் இல்ல. அவரே தான் வர வேண்டியிருக்கு. தூதனும் இல்ல, அவர் உண்டாக்கின எந்த சிருஷ்டிப்பும் இல்ல. அப்படின்னா, நம்ம வேல்யூ எவ்வளோ பெருசா இருக்குல்ல? ஆமா. இத உண்மையா ஒருத்தர் நம்புறா, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது வரவே கூடாது. ஸ்பிரிச்சுவலி. ஸ்பிரிச்சுவலா. பை காட்ஸ் கிரேஸ் தான் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ. இவங்க அ இவங்க இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போயிருவாங்க எவல்யூஷன். எவல்யூஷன்ங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்ல இவங்க சொல்றது. அதுல 6 விஷயம் இருக்கு. எனக்கு சொல்லிர்றேன். இதுல 6 இருக்குன்றது நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். சரிங்களா? நெறைய பேருக்கு இப்படி 6லாம் இருக்குன்னுலாம் தெரியாது. எவல்யூஷன்னா ஒண்ணு தான். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். வேல முடிஞ்சுச்சு. அப்படியே வரல முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் எவல்யூஷன். ஓ. கிரியேஷன் ஆஃப் காஸ்மோஸ். அண்ட சராசரங்கள். ஆமா. பிரபஞ்சம் உருவானது. பிரபஞ்சம். இது ஸ்பேஸ் டைம் மேட்டர் உருவானது. இது ஃபர்ஸ்ட்டு உருவாகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் எவல்யூஷன். நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். அந்த 118 எலிமெண்ட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்போம். எப்படி ஹைட்ரஜன்லேருந்து ஆரம்பிச்சு, யுரேனியம் இது வரைக்கும் அந்த அட்டாமிக் நம்பர் கூட கூட அதெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் நமக்கு 118 இருக்கு. ஆமா. இது 2வது உருவாகணும். கெமிக்கல் உருவாகணும். அதுக்கு அடுத்தது பிளானட்டரி எவல்யூஷன். நம்ம பார்க்கக்கூடியதான கிரகங்கள், இந்த மாரி சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன், நட்சத்திரங்கள். பூமி இதெல்லாம் உருவாகணும். இது 3வது லெவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் எவல்யூஷன். எப்படி இந்த மண்ணு குப்பையிலேருந்து உயிரினம் உருவானுச்சு. பயோஜெனசிஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. இதுதான் வந்து இப்ப அந்த அமீபாலேருந்து உருவானுச்சு அது. பல லட்சம் வருஷங்கள், பல லட்சம் வருஷங்கள்னு அவங்க சொல்றது. ஆமா. அவங்க சொல்ற கதை ஒண்ணு. அப்புறம் மேக்ரோ எவல்யூஷன். மேக்ரோ எவல்யூஷன்னா அமீபான்னு ஒண்ணு இருந்தது. அதுலேருந்து நாய் உருவானுச்சு. நாயிலேருந்து டைனோசர் உருவானுச்சு. இப்படிங்கிற அடுத்த எவல்யூஷன். 5வது. 6வது லெவல் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எவல்யூஷன். மைக்ரோ எவல்யூஷன்னா என்னன்னா, இந்தியால ஒரு மாரி இருக்கும் நாயி. அமெரிக்கால வேற மாரி இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தன்னை மாத்திக் கொள்ற அந்த கெப்பாசிட்டி. இந்த 6 எவல்யூஷன்ல இதுல இந்த கடைசியில பேசணும் இல்லையா? மைக்ரோ எவல்யூஷன். இந்த ஒரே ஒரு விஷயத்த தான் மனுஷ இனம் கண்களால பார்த்துருக்கு. மீதி எல்லாம் அவங்களுடைய கற்பனையில இருக்க விஷயம். இது என்னுடைய புரிதலுக்காக சொன்னேன். அந்த மைக்ரோ எவல்யூஷன்ல கூட இந்த நாய் வேற நாய் மாரி தானே இருக்கு. ஆமா. இல்லையா? இந்த நாய் குரங்கா மாறல. மாறவே மாறாது. இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு இல்லையா? அந்த இடத்துக்கு ஏத்த மாரி கொஞ்சம் முடி நல்லா அதிகமாகும். அந்த நாயுடைய முகம் கொஞ்சம் மாற்றம் அடையும். மலைக்கும் நான் அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க. கரெக்ட். இல்லையா? குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான். அமீபால இருந்துட்டு லிசர்ட் வந்துருச்சு. அந்த எவல்யூஷன் அந்த மாரி ஒரு மாற்றம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல எதையுமே. பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். இதுக்கு வந்து நடுவுல இப்ப ஒரு 2020ல நோபல் பிரைஸ் வாங்குன சர் ரோஜர் பென்ரோஸ் அப்படின்ற ஒரு பிசிசிஸ்ட். நோபல் பிரைஸ் வாங்குன ஒரு சாதாரண பிசிசிஸ்ட்ல பெரிய ஆள் தான். இவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கிடையாது. இன்னும் அவர் இருக்காரு உயிரோட. கடவுளை நம்பாத ஒரு ஆள் தான். இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. என்ன புக் எழுதுறாரு அப்படின்னா, த எம்பரர்ஸ் நியூ மைண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அவர் சொல்ற இது வந்து ரொம்ப கற்பனைக்கே பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது சில கண்டிஷன்ஸ், ப்ரிசைஸ் கண்டிஷன்ஸ் ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கணும். எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன் ரேஷியோ அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அது இருக்கிறதுக்கு சான்ஸுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இவங்க யூசுவலா இவங்களுடைய தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா சான்ஸ். நெறைய எபிசோட்ல நம்ம அத பத்திலாம் பேசியிருக்கோம். ஆமா. சான்ஸே இல்லன்னு எத்தனை சான்ஸே நம்ம பேசியிருக்கோம். ஆமா. இவரு சொன்னது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் சொல்றாரு, அந்த ப்ரிசைஸ் கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில், வாய்ப்ப வந்து நம்ம எப்பவுமே ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம்.
50% வாய்ப்பு. இப்ப நீங்க ஒரு காயின டாஸ் பண்ணி போட்டீங்கன்னா, தலை விழுறதுக்கு பாதி சான்ஸ் இருக்கு. டெயில் சொல்றதுக்கும் பாதிச்சா பாதி சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ப்ராபபிலிட்டி சொல்றாரு. அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னா 1:1 பார்ட் ஆஃப் 10 to the power again 10 to the power 123. It's so special that the odds against this special initial state coming about by chance are less than 1 part in 10 to the power 10 to the power 123. If you try to write this out 1000000 with this number of zeros, you'd try to put 1 0 on every particle in the observable universe, you'd be way short. You'd never do it that way. That's not enough room to put all the zeros in. So this is fine-tuning. This is incredible precision in the organization of the initial universe. ஒருவேளை இது நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. இந்த நம்பரை வந்து அவர் ஒரு அனாலஜிக்கலா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 10 to the power 10 to the power 123ங்கிறது நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரிய பிரபஞ்சம், அதுல இருக்க அத்தனை மாலிகுல்ஸை எடுத்துக்கங்க. அத்தனை மாலிகுல்ஸை சேர்த்தீங்கனாலும் இந்த நம்பர் அதோட பெருசு. ஓகே. மாலிகுல்ஸ் நான் சொல்றது ஆட்டம்ஸ் லெவல்ல சொல்றாரு அவர். ஆமா. அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய நம்ம சொல்லுவாங்க அது. இத வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடியதான எல்லா பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த மாலிகுல்ஸையும் சேர்த்தீங்கனாலும், அத விட இவர் சொல்ற நம்பர் தான் பெருசா இருக்கு. இந்த நம்பர் அதோட பெருசு. 10 to the power 10 to the power 123. ஆமா. இத்தனை பெரிய நம்பர்ல ஒரே ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா, அந்த சான்ஸ் இருந்தா தான் இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம மக்கள் வந்து சில விஷயத்த உள்ளே நுழையாம இருக்கிறதுக்கு காரணம், அதான் நான் இப்போ இத நெகட்டிவா சொல்லல. இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லும்போது, "அது நமக்கு புரியாதுப்பா" அப்படின்ட்டு டக்குனு அத விட்டு வெளிய போயிருவாங்க இல்லையா? அப்படி போயிறக்கூடாதுன்றதுக்காக நான் இத சொல்றேன். அதாவது இவங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. 1,00,000 தடவ, 1,00,000 தடவ, கோடி தடவ, கோடி தடவ, கோடி தடவன்னு எத்தனை கோடி தடவ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா, அதுல 1% நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா இது அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த அளவுக்கு பிரெசிஷன் நடந்தா கூட இது நடக்க சான்ஸ் இல்லங்கிறாரு. இந்த கிரியேஷன் வந்து அவ்ளோ நேர்த்தியா, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணப்பட்டிருக்கிறது. அது இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு தானா வர்றதுக்கு எத்தனை கோடி, எத்தனை தடவ நீங்க போட்டாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் சொல்ல வர்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, அணு அளவு கூட வாய்ப்பு இல்லங்கிறாரு. அவ்வளோதான். அணுவ கோடி தடவ கூறு போட்டு அதுல அந்த குட்டி வந்தாலும் அந்த அளவுக்கு கூட வாய்ப்பு கிடையாது இதுக்கு. அந்த அளவு கூட இது யூனிவர்ஸ் அதுவா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறாரு. சொல்றத வந்து நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர் சொல்றாரு பிசிக்ஸ்க்கு. கடவுளை நம்பாதவர். கடவுளை நம்பாதவர். சரிதான். கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுவது. நான் இந்த நம்பர் எடுத்து 10 to the power 10 to the power 123 இத போட முடியுமா அப்படின்ட்டு ChatGPTல நான் போட்டேன். அது சொன்னுச்சு, இந்த நம்பரை சேவ் பண்றதுக்கு உலகத்துல ஒரு கம்ப்யூட்டரே கிடையாது. உலகத்துல இருக்க மொத்த ரிசோர்ஸையும் எடுத்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணீங்கனாலுமே இந்த நம்பரை இந்த ஜீரோவையும் ஆட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஸோ இந்த நம்பரையே ஸ்டோர் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னா எவல்யூஷன் தியரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. அவ்வளோ பெரிய நம்பர்ல ஒரு பார்ட் ப்ராபபிலிட்டி கூட கிடையாதுங்கிறாரு. இதை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி புலிவாலை இவங்க பிடிச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அந்த அணு அளவு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த இவங்க பிடிச்சிக்கிட்டு தான் 100 வருஷமா இவங்க கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறேன் பிரதர். என்னன்னா, இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஞ்சம் முன்னோடி. சிறந்த மாநிலம். சிறந்த மாநிலம். அறிவுசார் சம்பந்தங்களா இருந்தாலும் இந்த தமிழர்கள் வந்து ஆராய்ந்து பார்த்து மற்ற எல்லா காரியங்களை விட நம்ம வந்து சவுத் இந்தியா வந்து ரொம்ப அப்படிம்பாங்க. இந்த சவுத் இந்தியாலையும் இந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. கடவுள் மறுப்பு, அதாவது அவங்க வந்து கடவுள் மறுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள், மக்களுக்கு வந்ததான காரியங்கள், இந்த கடவுளை வச்சுக்கிட்டு மக்கள் வந்து சிலர் செய்ததான காரியங்கள்லாம் பார்த்துட்டு தான் இவ்வளோத்துக்கும் காரணம் கடவுள் தான் அப்படின்னா அந்த கடவுளே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கோவத்துலேயும் வெறுப்புலையும் வந்ததான முடிவு தானே ஒழிய. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ஆராய்ந்து பார்த்து இவ்வளோ சொல்கிற விஷயங்களையும் அவங்க சயின்டிஃபிக்கலாகவே அறிவியல் பூர்வமாகவே எடுத்து அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த வார்த்தை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்று இருக்கு. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. டெஃபினட்டா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த சயின்ஸை நம்புறாங்களோ, எந்த சயின்டிஸ்டை நம்புறாங்களோ, அவர்களே இன்னைக்கு சொல்றாங்க பிரபஞ்சம் தானா உருவாவதுக்கு வாய்ப்பே கிடையாது.
தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர். ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்கணும். யாரோ ஒருத்தர் தான் இவ்வளோ நேர்த்தியா அத செய்ய முடியும். தானா இப்படி நேர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத இவ்வளோ தெளிவா சொல்லும்பொழுது, இதை நான் நான் 100% நம்புறேன். தமிழ்நாட்டில் உள்ள அறிவியலாளர்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆராய்ந்து பார்த்து. கண்மூடித்தனமா எதிர்க்கிறவங்கள விட்டுருவோம். அவங்க அல்லப்பா நீங்க சொன்ன மாரி தான். இத்தன நாள் இதில நாங்க டிராவல் பண்ணிட்டோம்பா. இதுக்கு மேல நாங்க ஏற்றுக்கொள்றதெல்லாம் கஷ்டம். இல்ல அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்னு சொல்றவங்கள விட்டுருவோம். ஆனால் ஆ ஆராய்ந்து பார்த்து ஒரு சமநிலையோட இருக்கிறவங்க கன்ஃபார்மா மத்த எல்லா மொழிகள விட இதில அவங்க ரொம்ப ஏற்றுக்கொள்வாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பிரதர். டெஃபினட்டா. நீங்க சொல்றதுல மாற்று கருத்தே இல்ல. இதுக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சர் ஜான் போக்கிங்ஹாம் அப்படின்ற ஒருத்தரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியரட்டிக்கல் பிசிசிஸ்ட். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி இவர் ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டரும் கூட. அவர் வந்து பாஸ்டராவும் அதுக்கப்புறம் பணிபுரிஞ்சதா இது இருக்கு. இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல மிகச்சிறந்த அப்பாலஜிஸ்ட்ன்னு போற்றப்பட்ட நெறைய பேர். உதாரணமா டாக்டர் ஜான் லெனக்ஸ். அவர் இன்னும் அப்பாலஜிஸ்டிக்ஸ் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டாப் 5ல இருந்த இன்னும் சில அப்பாலஜிஸ்ட்டுக்கு குவாண்டம் ரிலேட்டடான மென்டர்ஷிப் பண்ணது இவர்தான். அவங்களுக்கு இவர் மென்டர். ஆமா. ஓகே. அதாவது இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் குவாண்டம் அண்ட் தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல மென்டர்னா ஒரு ஆசிரியர் மாரி. ஆசிரியர் மாரி. ஏன்னா புரியறதுக்கு சொல்றேன். இந்த மாரி டாப் அப்பாலஜிஸ்ட்டுக்கு இவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. அவர் ஒரு அனாலஜி சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா 10 to the power 10 to the power 123. அதுக்கு இவர் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆன அதே இதுதான். எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ரேஷியோ அப்படின்னு இருக்கு ஒண்ணு. அந்த ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் பீகோ செகண்ட்ஸ். பீகோ செகண்ட் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும். 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு முடிய அது கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? முடினா மைன்யூட். ஓகே. அந்த கிராஸ் பண்ணி போற டைம் இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடந்திருந்ததுன்னா, இன்னைக்கு இந்த யூனிவர்ஸ் முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலஜி சொல்றாரு. ஒரு வில்லு மாரி ஒரு ஆரோ எடுத்து நீங்க வந்து ஷூட் பண்றீங்க. தொலை தூரத்துல ஒரு 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 சின்ன ஒரு ஒரு முட்டை மாரி ஒரு சைஸ நீங்க வச்சிருக்கீங்க. அத எய்ம் பண்ணி நீங்க ஷூட் பண்ணணும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, 20 பில்லியன் லைட் இயர்ஸ். 20 பில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயரே சில லட்சங்கள் இல்லையா? லைட் ஒரு செகண்டுக்கு டிராவல் பண்ணுச்சுன்னா 3,00,000 கிலோமீட்டர். 3,00,000 கிலோமீட்டர். எஸ். ஒரு செகண்டுக்கு. ஒரு செகண்டுக்கு. இது 1 வருஷம் டிராவல் பண்ணுச்சுன்னா, அதான் 1 லைட் இயர். 1 லைட் இயர். 1 பில்லியன்ங்கிறது 100 கோடி. 100 கோடி. அது மாரி 20 பில்லியன் லைட் இயர்ஸ். சரி. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் போகும் இல்லையா? ஆமா. இங்க இருந்து நீங்க வில்ல விட்டு அந்த சைடு கரெக்ட்டா அந்த முட்டைய போய் அடிச்சுச்சுன்னா, அத விட ஹையர் பிரெசிஷன் இருந்தா தான், இந்த பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ரேஷியோ ஒர்க் ஆகி, இன்னைக்கு இருக்க யூனிவர்ஸ் வர முடியுங்கிறார். 2000 கோடி தூரத்துல இருந்து 2000 கோடி லைட் லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்து ஒரு வில்ல அடிச்சு, அத இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அடிச்சா முடியுமான்னா முடியாது. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அடிச்சா தான், இவ்வளோ பெர்ஃபெக்ட்டான யூனிவர்ஸ் உருவாக்கி இருக்க முடியும். தானா வரதுன்னா. இல்லன்னா, யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து தான் இவ்வளத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்க முடியும்னு சொல்ல வரேன். இந்த பெர்ஃபெக்ஷன்ல அடிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. கிரியேட் பண்ணியிருக்கணும் இத. இது தானா இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா உருவாக எந்த விதத்திலும் சாத்தியக்கூறு அணு அளவு கூட சாத்தியம் கிடையாது. கிடையாது. திருப்பி அதே வேர்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவங்க 2 எக்ஸாம்பிள் ஒண்ணு தான். 2 அனாலஜியும் ஒண்ணு தான். 2 பேரும் வேற வேற விதமா சொல்றாங்க. பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க அவங்க அத. வெரி குட். ரொம்ப அமேசிங் பிரதர். அமேசிங். இதுதான் வந்து இவங்களோட நம்பிக்கையோட ஃபவுண்டேஷன். இவங்க சான்ஸ்ன்னு நம்புறாங்க இல்லையா? அந்த சான்ஸோட ஃபவுண்டேஷன் இதுதான். இன்னைக்கு மனுஷங்க நிலைமை எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, நடுவுல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல CERN அப்படின்ட்டு யூரோப்பியன் ரிசர்ச் ஹெட்ரான் கொலைடர் அப்படின்ட்டு சுவிட்சர்லாந்துக்கு கீழ அந்த இது இருக்கு இல்லையா? ஆமா. எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல அத ஆழத்துல பண்ணாங்க அது. ஆமா. அந்த இத வச்சிருக்க ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா CERNங்கிறது ஒரு பல நாடுகள் சேர்ந்து, அது ஒரு ஐக்கிய கூட்டமைப்பு மாரி, யூரோப்பியன் யூனியனுடைய அட்டாமிக் ரிசர்ச் அதனுடைய இது. அதுக்கு டைரக்டரா ஒரு அம்மா இருக்காங்க. அதுக்கு டைரக்டர்னா அவ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு எஜுகேட்டடா இருக்கணும். CERNல வந்து பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெட் ஸ்கேன் இருக்கு இல்லையா? அப்போ முடியலன்னா ஸ்கேன் பண்றாங்க. அது வந்து அங்க கண்டுபிடிச்சது தான். வேர்ல்டு வைட் வெப்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு முக்கியமான கூறுலாம் கண்டுபிடிச்சது அங்க தான். There are many things that are part of our everyday life that actually come from CERN. Well, the World Wide Web, it was born at CERN. Medical imaging, when you go and to have a scanner, and most cases you are scanned with what is called a PET scanner, and is a technology that was developed at CERN. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் அது. அப்போ அந்த டைரக்டர்கிட்ட கேட்குறாங்க, அடுத்தது என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்க?
I wish I could tell you which will be what will be the next breakthrough, but actually I don't know. I can tell you what I would like to discover if I had the power to decide, because it's in the hands of nature. Of course, discovering the particle to explain dark matter, that will be a great discovery, but I don't know what we are going to discover because the answer is with nature. அவங்க சொல்றாங்க, எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்கு. ஆனா இது எதுவும் என் கையில இல்ல. நேச்சரோட கையில தான் இருக்கு. இயற்கை எங்களுக்கு என்ன அனுமதி கொடுக்குதோ, இயற்கை சொல்றத வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறத வச்சிருக்குன்றாங்க இல்லையா? சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் எனக்கு பட்டது. நான் இத கேட்கும்போது எனக்கு பட்டது. ஒரு காலத்துல இயற்கையை வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க ஜனங்கள். அத நம்ம மூட நம்பிக்கைன்னு அப்புறம் வர காலத்துல சொன்னாங்க. ஒரு ஒரு இயற்கை வழிபாடோ, இருட்ட வொர்ஷிப் பண்ணாங்க, சூரியனை வொர்ஷிப் பண்ணாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா? இதுக்கும் அதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமா தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களும் இயற்கையை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இயற்கை கிட்டேருந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். இயற்கை எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும். அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த ரிசர்ச் மூவ் பண்ண முடியும்னு அதையே சயின்டிஃபிக்கலாக இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற வருஷனா 2 ஒரே மாரி தானே தெரியுது. ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மூட நம்பிக்கைக்கு தான் இந்த சயின்டிஃபிக் எத்திசம் போய் மனுஷங்க நிப்பாட்டிரும். அதாவது ஆக்சுவலாக ஃபைனலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே இந்த கிரியேஷன்ஸை ரிசர்ச் பண்ணி கிரியேஷன்ஸ்னால தங்களோட சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண விரும்பினாங்க ஒழிய இவங்களுடைய நீங்கள் சொல்கிற அந்த வேர்ட் நான் அடிக்கடி நான் யோசிப்பேன். அரகன்சி, மனுஷனுடைய அரகன்சி அது வந்து கிரியேட்டர்கிட்ட போகவே அவங்களுக்கு வேணான்னு தோணுது. அல்லது இவங்க போக விரும்பலை. இருக்குன்னு தெரிஞ்சாலும் கிட்ட போக விரும்பலை. அப்படி ஒரு லெவலுக்கு மேலே அந்த கிரியேட்டர் இருந்தால் தான் இப்படிலாம் நடக்கும், இல்லை நடக்காதுன்னு இவங்களுக்கு புரிஞ்சிட்டா கூட அதை ஹைட் பண்ணி வேறு எதையே தான் கொண்டு வர விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னபடி கிரியேட்டருக்கு பதிலாக மூட நம்பிக்கைக்கு போக்கத்தோடு இவங்க தயாராக இருக்காங்க. அழகா சொன்னீங்க. முட்டாள்தனமான காரியங்கள் நம்புறதுக்கு கூட இவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் கடவுள் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கசக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அவங்க ஒரு புலி வேலை பிடிச்சிட்டாங்க. இனி விட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம்னு நம்புகிறாங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, அவங்க பிடிச்ச புலி வாலை விட்டுட்டு யூத ராஜசிங்கத்தின் வாலை பிடிச்சாங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க தப்பிச்சிருவாங்க. எங்கேயோ போயிடுவாங்க. நம்மளை மாதிரி பேதைகளே கத்தர் எடுத்து பயன்படுத்தும் போது ஞானிகள் எடுத்து பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட் வந்து நிறையா மக்களுக்கு என்லைட்டிங்காக இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் பயங்கர பிரயோஜனமாக இருந்தது. கத்தர் சித்தமானால் அடுத்த எபிசோட் ஒரு மேபி எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் தான். ஆனால் அவங்களுக்கும் சொல்லிவிட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் எபிசோடோடு கூட நம்ம இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றின சயின்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிற நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா ஏறக்குறைய 52 வாரமாக நெக்ஸ்ட் இதை சேர்த்து 52 வாரம் 1 வருஷ காலமாக இதில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு எபிசோடில் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறோம். ஸோ முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அவ்வளோதான். சகோதரருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் திருப்பியும் நினைவு கூறுறேன், சகோதரருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் பாருங்கள். கதருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.